ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் என்ன திடீர்னு கிரிக்கெட்னு யோசிப்பீங்க. எஸ், கபடிக்கு இன்றைக்கி ரெஸ்ட் டேயில் எல்லோரும் வேறு ஊருக்கு போயிட்டாங்க. சென்னையில் முடிஞ்சு நாளையிலேருந்து தான் கபடி மேட்சஸ். எனிவே, நிறைய பேர் கேட்டிங்க கிரிக்கெட்டே பேச மாட்டேங்களா என்னன்னு. சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட் மேட்ச் ஓடிட்டுருக்கு. சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் இந்தியா. அதை பற்றின டீட்டெயிலும் நாளைக்கு எடுத்துகிட்டு வரேன். இப்போ இந்தியா செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி பேச போகிறேன். இன்னும் சிஎஸ்கே பற்றி பேசலான்ருங்க. ஓரம் வச்சுட்டு சிஎஸ்கேக்கு வருவோம். சிஎஸ்கே 5 கப்பு ஜெயிச்சிருக்காமா, தெரியும். என்ன இப்போ 6வது கப்பு லோடிங், அப்படி தானே அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. டிஃபெண்டிங் சாம்பியன் எல்லோ ஆர்மி, ஒரு காலத்தில் டேட்ஸ் ஆர்மிலாம் சொன்னாங்க. அதில் தான் கப்பு ஜெயிச்சு வந்தாங்க. மும்பை இந்தியன்ஸ் தான் அதுக்கப்புறம் 5 கப்பு ஜெயிச்சாங்க. அங்கேயே ஆல்ரெடி நிறைய குளறுபடி இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஹார்திக் பாண்டியா கேப்டனா, குணால் பாண்டியா கேப்டனா, ரோஹித் சர்மா கேப்டனா, அப்படின்னு ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. ஜோக்ஸ் பார்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும். சிஎஸ்கே பற்றி பேசுவோம். என்ன கேட்டிங்கன்னா, பெஸ்ட் ஸ்பின் அட்டாக் சிஎஸ்கே தான் இருக்குது. அதை பற்றி தான் பேச போகிறேன். ஏன்னா போலர்ஸ் வின் டோர்னமெண்ட் அண்ட் அது என்ன ஸ்பின்னருக்கு தான் அவ்வளோ வேல்யூ கொடுப்பீங்களா? ஸ்பின்னர் டெஃபினெட்லி சேப்பாக்கம் நடக்க போகிற மேட்சஸுக்கெல்லாம் சிஎஸ்கே ஹோம் மேட்ச் எல்லாமே ஸ்பின்னர்ஸ் தான் டாமினேட் பண்ணோம். அதை நீங்கள் ஓரமாக வச்சுருங்க. ஜென்ரலாகவே சொல்கிறேன் நான், டெஸ்ட் கிரிக்கெட் இஸ் த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட். நிறைய பேர் இப்போ தான் ரியலைஸ் பண்ணி நிறைய கேட்குறீங்க டெஸ்ட் மேட்சை பற்றியும் பேசுங்கன்னு. டெஸ்ட் மேட்ச்சில் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் பார்த்தீங்கன்னா டாப் 4ல் டாப் 3 ஸ்பின்னர் தான். ஆமாம், முரளிதரன் தான் நம்பர் 1, 800 விக்கெட்டு. அப்புறம் ஷேன்வான் 708 விக்கெட்டு, அனில் கும்ப்ளே 619 விக்கெட்டு. இந்த டாப் 4ல் ஒரே ஒரு ஃபாஸ்ட் பாலர் தான் அதில் இருக்கார். அது யாருன்னு கேட்பீங்க, ஜிம்மி ஆண்டர்சன். அவர் எடுத்திருக்காரு கிட்டத்தட்ட ஒரு 690 விக்கெட்டு. அண்ட் அவர் ஜாஸ்தி எடுத்ததுக்கு காரணம் என்ன, வேறு எதுவுமே அவர் விளையாடல. T20, IPL, ODI எதுவுமே கடந்த 7-8 வருஷமாக விளையாடல. ஒன்லி டெஸ்ட் மேட்ச் தான் ஃபாலோ பண்ணுவார் அண்ட் கான்சன்ட்ரேட் பண்ணுவார். இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டும் அப்படி தான் அவரை ரெடி பண்ணி வச்சுருந்தது. அதனால் அவர் நிறைய மேட்சஸ் விளையாடி ஃபிட்டாக விளையாடி 41 வயசுங்க அந்த மனுஷனுக்கு. 698 போன ஆஷஸ்லாம் அவர் விளையாடிருக்கார். அவர் மெஜாரிட்டி ஆஃப் த விக்கெட்ஸ் அவர் ஆஷஸில் எடுத்தது தான். அண்ட் இஸ் அ குட் bowler. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஸ்பின்னர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸ்பின்னர்ஸ் ஒன்லி கண்ட்ரோல் த இன்னிங்ஸ். ஸ்பெஷலி சேப்பாக்கு வருவோம். நம்ம சேப்பாக்கில் ஏன் ரொம்ப ஸ்பின்னர் ஃப்ரெண்ட்லினா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிச்சு கண்டிப்பாக ஸ்பின்னர் தான் ஹெல்ப் பண்ணோம். ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் மெரினா பீச். அதனால் மெரினா பீச்லேருந்து ப்ரீஸ் வரும் இல்லையா, காற்று. அது அகெயின்ஸ்ட் த விண்டு போலிங் போடும்போது தோனிக்கு தெரியும் யார் அகெயின்ஸ்ட் த விண்டு கொண்டு வரணும், யார் வித் த விண்டு கொண்டு வரணும். அகெயின்ஸ்ட் த விண்டு வரும்போது என்ன தான் நீங்கள் எழுதி ரச்சல் மாதிரி அடித்தா கூட சம்டைம் கிளியர் ஆகாது. பவுண்டரி மிட் விக்கெட் லாங்கெல்லாம் கேட்ச் ஆகிடுவீங்க. அந்த மாதிரி நிறைய பேர் அவுட் ஆகிருக்காங்க அகெயின்ஸ்ட் த விண்டு வித் த விண்டு போடும்போது. அதுலேயே சில ஷார்ட்டஸ்ட் பவுண்டரி, லாங்கஸ்ட் பவுண்டரிலாம் இருக்குது. அதெல்லாம் தோனிக்கு தெரியும் என்னான்னு. ரைட், இப்போ இன்னும் 5 ஸ்பின்னர் இருக்காங்க சிஎஸ்கேல மட்டும்தான். நிறைய பேர் சொல்லுவீங்க மற்ற டீம்லாம் இருக்கு, ராஜஸ்தான் இருக்கு. ராஜஸ்தான்லாம் 3 பிளேயர் தான் இருக்காங்க, அஸ்வின், சாஹல், ஆடம் ஜாம்பா. குஜராத் ஐட்டம்பிங்க ராஷித் கான், நூர் அஹமத், சாய் கிஷோர். இவங்க தான் ரெப்யூட்டட் ஸ்பின்னர்னு சொல்லலாம். கேகேஆர் இருந்தீங்க டக்குன்னு சுனில் நாராயண், வருண் சக்கரவர்த்தி, எஸ் அண்ட் முஜிபுர் ரஹ்மான் இருக்காரு. அவருக்கு என்ஓசி தர மாட்டேன்ட்டாங்க ஆப்கானிஸ்தான். அது ஏதோ போயிட்டுருக்கு. 3 பிளேயருக்கு தர மாட்டேன்ட்டாங்க என்ஓசி. அதனால் விளையாடுவாரா இல்லையானே தெரில. அது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு. லக்னோம்பிங்க சில ஃபேன்ஸ்லாம் ரவி பிஷ்ரா இருக்கார், அமித் மிஸ்ரா எண்ட் ஆஃப் த கேரியர், குணால் பாண்டியா இருக்கார் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். 3 பேர் தான். அஃப்கோர்ஸ் மணிமாறன் சித்தார்த் இருக்கார், பட் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அவருக்கு ஐபிஎல் விளையாடி மற்றவங்க மாதிரி. அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச்சில் கூட பெட்டராக இருக்கும்பிங்க. அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது சொல்கிறேன். எஸ்ஆர்ஹெச்சில் வாஷிங்டன் சுந்தர், மார்க்கண்டே, மைக் மார்க்கண்டே, ஷபாஸ் அஹமத் அண்ட் அசரங்கா அப்படி இருக்காங்க. 4 பேர் இருக்காங்க. பட் மணிந்து வச்சுறாங்க இன்ஜுரி. அவர் ஸ்ரீலங்காவுக்கு விளையாடல, ஏஷியா கப் விளையாடல, வேர்ல்ட் கப் விளையாடல, இப்போ ரீசெண்ட் நடக்கிற மேட்சஸ்லாம் விளையாடவே இல்லை. எவ்வளோ ஃபிட்டாக இருக்காரு தெரியல. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் சிஎஸ்கேக்கு சூப்பர் ஸ்பின் அட்டாக் இருக்குன்ற. ரைட்டு, ஒன்றா பிளேயரும் சொல்லிடுறேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரவீந்திர ஜடேஜா. இதில் என்ன ஒரு பியூட்டினா, இந்த 5 ஸ்பின்னரில் 3 பேர் பேட்டிங்கும் பண்ணுவாங்க. ஆமாம், வெரி குட் ஆல்ரவுண்டர்ஸ். நம்பர் 1 அஃப்கோர்ஸ் ரவீந்திர ஜடேஜா. போன சீசனே 20 விக்கெட் எடுத்தார். எக்கனாமி ரேட் ஆஃப் 7.56. பாருங்கள், பேட்டிங்கில் வர கலக்கு வரும், உங்களுக்கு தெரியும். மொயின் அலிபாய் வலிமை அப்டேட் அவர் இருக்கார். என்ன ரைட் ஆமா ஆஃப் ஸ்பின்னர் ஆஸ் வெல் ஆஸ் லெஃப்ட் ஹேண்டர். பேட்டிங் வேறு. மிச்சல் சாட்னர் அதே தான், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அண்ட் லெஃப்ட் ஹேண்டர் வேறு. வெரி குட், கிளியர், ஈஸியாக கிளியர் பண்ணுவார். தீக்ஷனா ஸ்ரீலங்கன் மெயின் ஸ்டேஜ் ஸ்பின்னர் அவர் இருக்கார். அப்புறம் பிரசாந்த் சோலாங்கி லெக் ஸ்பின்னர். அவருக்கு அவ்வளோ சான்ஸ் வரைக்கும் கிடச்சால, பட் டொமஸ்டிக்கில் நிறைய விக்கெட்லாம் எடுத்து வச்சிருக்காரு பிரசாந்த் சோலாங்கி. இல்லைன்னா அவங்க எடுத்திருப்பாங்களா ஆப்ஷனில், இல்லை ரீட்டன் தான் பண்ணியிருப்பாங்களா, இல்லைனா எத்தனை பேர் ரிலீஸ் பண்ண மாதிரி அமைச்சிருக்க மாட்டாங்க. அவர் இன்னும் இருக்கார் பிரசாந்த் சோலாங்கி. நெட்ஸில் நிறைய பவுலிங் போட்டு ப்ராக்டிஸ் ஆகிருப்பார். அண்ட் கான்வே இவங்களுக்கெல்லாம் பவுலிங் போட்டு, தோனி, சிவம் டூபே, ரஹானே, ஸோ அதனால் என்ன கேட்டிங்கன்னா, இந்த பெஸ்ட் ஸ்பின் அட்டாக் யார்கிட்ட இருக்குன்னா சிஎஸ்கே கிட்ட தான் இருக்குது. நீங்கள் ஒத்துப்பீங்க நினைக்கிறேன். ஒத்துக்கலைன்னா காரணத்தோடு சொல்லுங்கள். இல்லை இதுதான் காரணம், இது சரியில்லை, அதுதான் பெஸ்ட்டு.
மும்பை தான் பெஸ்ட்டு, பஞ்சாப் தான் பெஸ்ட்டுன்னா லிஸ்ட்டை போட்டு காரணத்துக்கு சொல்லுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். 2 மேட்ச் விளாண்டவங்கலாம் சொல்லக்கூடாது. ஓகே ரைட். இதில் முருகன் அஸ்வின் வேறு அன்சோல்டாக போயிட்டார். அது சேட். அவர் நல்ல பவுலர் தான், அவர் அன்சோல்டு. எனவே அப்டேட் பண்ணிட்டேன். உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். பொறுமை பத்திரத்து பேருக்கு நன்றி. வந்துகிட்டே இருக்கு எல்லாம். பெஸ்ட்டு ஆல்ரவுண்டர் யார்கிட்ட இருக்குது, பெஸ்ட்டு ஃபாஸ்ட் பவுலர் யார்கிட்ட இருக்குது, மிச்சல் ஸ்டார்க்கு இவ்வளோ ஒர்த்தா 25 கோடி வருவாரா, இதெல்லாம் வேறு இருக்குது. ஹார்திக் பாண்டியா மும்பை இன்ஜுரி, அது வேறு ஒரு ஸ்பெகுலேஷன் போயிட்டுருக்கு. நிறைய இருக்குது. டெய்லி ஏதாவது ஒரு ஐபிஎல் கொண்டுகிட்டே வரும். ஏன்னா ஓடிப்போச்சு நாள். மார்ச் 22 ஸ்டார்ட் ஆக போகுது டோர்னமெண்ட். ஹார்ட்லி 80 days தான் இருக்குது. இந்த வருஷம் முடிஞ்சு. ஸோ ஜனவரி, ஃபெப்ரவரி, சின்ன ஃபெப்ரவரி மாதம் உங்களுக்கு தெரியும் 29 days தான். அதில் இன்னும் அப்பப்போ நிறையா வரும். எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான். என்ன நினைக்கிறீங்களோ உங்கள் ஒப்பீனியனை கண்டிப்பாக சொல்லுங்கள். ஒப்பீனியன் டிஃபர்ஸ் பட் இட் மேட்டர்ஸ். ஒரு பார்த்து நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.